வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ எதை பற்றி பார்க்கலான்னா, பிரார்த்தனையை பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம பொதுவாக எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம்? சாமிக்கிட்ட ஸ்லோகங்கள்லாம் சொல்லிவிட்டு உடனே நம்ம கோரிக்கையை வைக்கிறோம். எனக்கு வீடு வேணும், கார் வேணும், எனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கணும், என்னோடய தொழில் நல்லா நடக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு கடன் தொல்லை தீரணும், எனக்கு நோய் நீங்கணும். இப்படி ஏதாவது ஒரு கோரிக்கையை அவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் நம்ம இப்படி பிரார்த்தனை பண்ணக்கூடாது. சரி, எப்படி தான் பிரார்த்தனை பண்ணுறது? இதை மகாபாரதத்திலேயே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நான் சொல்கிற நிகழ்ச்சியை நீங்கள் அப்படியே மைண்டுக்குள்ளே விஷுவலாக அப்படியே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிரகிக்க முடியும். மகாபாரத போர் ஆரம்பமாகுது, குருட்சேத்திர போர். அப்போ முதல் நாள் என்ன, அங்கே கிருஷ்ணர் சர்வ அலங்காரத்தோடு அவர் அப்படியே துயில் கொண்டுகிட்ருக்காரு. துயில் கொள்கிற நேரம் கூட அவர் சர்வ அலங்காரத்தோடு தான் இருப்பார். அப்படியே அவர் துயில் கொண்டுகிட்ருக்காரு. அவரை பார்த்து ஒரு கோரிக்கை கேட்குறதுக்காக முதல்ல துரியோதனன் வராரு. துரியோதனன் வேகமாக அதாவது அவருடைய நடையில் எப்போவுமே ஒரு ஆடமும் இருக்கும். அப்படி வேகமாக கிருஷ்ணரோட துயிலை கலைக்காமல் தலைமாட்டுக்கிட்ட உட்கார்றாரு. தலைக்கிட்ட உட்கார்ந்தாதான் கிட்டக்க அவர் காதுக்கிட்ட நம்ம கோரிக்கையெல்லாம் நல்லா சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் உட்கார்றாரு. கொஞ்ச நேரம் கழித்து, ஒரு 5 நிமிஷம் கழித்து தர்மர் வராரு. தர்மர் வந்த உடனே துரியோதனன் இருக்கிறத பார்க்குறாரு. இருந்தாலும் அவரை அடக்கமாக கிருஷ்ணரோட காலடியில் உட்கார்றாரு. உட்கார்ந்து 2 பேரும் வந்திருக்கிறது கிருஷ்ணர் துயில் கொண்டிருந்தாலும் அவருக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தான் என்ன உலகத்தில் நடக்கிற எல்லாமே தெரியுமே. அதனால் அப்படியே அப்போ தான் கண் விழிக்கிற ஒரு மாதிரி விழித்து, அடடா தர்மா, எப்போ வந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கேட்ட உடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே துரியோதனன், நான் தான் முதல்ல வந்தேன், எங்கிட்ட தான் நீங்கள் என்ன விஷயம்னு கேட்கணும் அப்படின்ன உடனே திரும்பி பார்த்து, ஓ துரியோதனா, நீயும் வந்திருக்கியா? சரி சரி, நீ சொல்லு, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்ன உடனே, நான் கேட்பேன், நீங்கள் அதை மறுக்காமல் தரணும் அப்படின்ன உடனே புன்னகை புரிகிறாரு. தர்றேன். அதாவது கேட்டதும் கொடுப்பவர் தான் கிருஷ்ணர். என்ன கேட்ட உடனே கொடுக்குறேன்னாரு. என்ன, உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய படை முழுவதும், உன் படைபலம் முழுவதும், உன் சேனைகள் முழுவதும் எனக்கு வேணும் அப்படின்ன உடனே, சரி என் சேனைகள் முழுவதையும் நீயே எடுத்துக்க அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த ஆணவத்தின் எல்லைக்கே போய் ஒரு நடந்து தர்மரை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே வெளியேறி போகிறார். போன உடனே லேசாக சிரித்தபடி இருக்கிற கிருஷ்ணரை பார்த்து தர்மர் கேட்குறாரு, என்ன கிருஷ்ணா அப்படின்னு உடனே, சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உடனே, நான் என்ன கேட்க போகிறேன் கிருஷ்ணா, எனக்கு நீ தான் வேணும், நீ என் கூட இருந்தாலே போகிறோம் என்ன அப்படின்ன உடனே இவர் அதுக்கும் சிரிச்சுக்கிட்டு, தந்தேன், என்னையே உங்கள்கிட்ட தந்துடுறேன் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷமாக எழுந்திரிச்சு தர்மர் போகிறாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு கதை தெரியும். என்ன, அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுறாரு கிருஷ்ணர். அப்புறம் பாண்டவர்கள் ஜெயிச்சு வராங்க. அதனால் நமக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறப்ப என்ன வேண்டணும்னா, நம்ம நல்லா நம்ம இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, நீங்கள் என் கூடையே இருக்கணும், எனக்கு நீ தான் வேணும், எனக்குள்ளேயே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பாருங்கள். நீங்கள் நினச்சதுக்கு மேலேயே எல்லாம் நடக்கும், தன்னை போல் நடக்கும். என்ன, அதனால் இன்னிலேருந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், வெற்றியை நல்லா அனுபவிங்க. வாழ்த்துக்கள்.